அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கை ஜோதிடர், ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒவ்வொரு திசையாக நடந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக சூரிய திசை, சந்திர திசை, கேது, சுக்கிரன், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒருவருடைய வாழ்வில் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் திசை நடத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த திசை நடக்கும்போது அந்த ஒவ்வொரு திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு என்று சில தெய்வங்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம வழிபட்டால் நமக்கு ராஜயோகம் கிடைக்கும், செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க, வாரி வாரி கொடுப்பாங்க, வழங்குவாங்க. நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராகலாம், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் தெரியாமல் என்ன தசை நடக்குதுன்னே நிறைய பேர் தெரியாது. ஜாதகமே ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்தால் தான் ஜாதகத்தை எடுக்கிறாங்களே தவிர, மற்றபடி அவங்க அடிக்கடி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி பிளட் செக்கப்பு, யூரின் செக்கப், சுகர் செக்கப்லாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணி நல்ல முறையில் முன்னேறிட்டே வருவாங்க. ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு திசை நடக்கும்போது எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக்ஸ் கொடுங்க. சரிங்களா? இப்போது எந்த கிரகங்கள் திசை நடத்தும் போது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வச்சுக்கோமே, உங்கள் ஜாதகத்தையே வச்சுக்கோங்க. சூரிய திசை நடந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சரிங்களா? பாரம்பரியமாக மன்னர்கள் காலத்தில் கட்டிய இந்த முறைப்படி, ஐதீக முறைப்படி கட்டப்பட்ட அந்த கோவிலில் சென்று சிவனை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். சரிங்களா? சூரிய திசை நடந்து முடிகிற வரைக்கும், சூரிய திசை 6 ஆண்டுகள். ஸோ 6 வருஷமும் நீங்கள் சிவனை பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கங்க. அவர் தான் உங்களுக்கு 6 ஆண்டுகளுக்கும் பொறுப்பு. சரி, இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அம்பாள் வழிபாடு, எந்த சிவன் கோவில்னாலும் சரி அம்பாள் இருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அம்பாள் வழிபாடு நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும், ஆரோக்கியம் கிடைக்கும். சந்திர திசை 10 ஆண்டுகள் நடக்கும். அதிலும் உங்கள் ஜாதகத்தில் வளர்முறை சந்திரனாக இருந்தால் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை நடந்தால் செவ்வாய்க்கு அதிபதி முருகன். ஸோ முருகன் அறுபடை வீடுகளுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். செவ்வாய் திசை 7 ஆண்டுகள். அப்போ செவ்வாய் திசை ஒருத்தருக்கு கெடுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ அல்லாட்ட ஒரு விபத்தோ இந்த மாதிரி ஏதாவது சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அல்லது அடிதடி இந்த மாதிரி சில விஷயத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் செவ்வாய் திசை ஆரம்பிச்சிருச்சா 7 ஆண்டுகளுக்கு முருகனை விட்டுறாதீங்க. செல்வத்தை வாரி வாரி கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். சரிங்களா? பிரச்சனைகளை தரமாட்டார். அதனால் செவ்வாய் திசை நடக்கும்போது முருகர் வழிபடுங்க. அறுபடை வீடுகள் இருக்குது. திருச்செந்தூர்லாம் போய் கடல் நீராட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு யோகம் கிடைக்கும். உங்கள் பாவங்கள் தீரும், புண்ணியங்கள் சேரும். சரிங்களா? அடுத்தது குரு பகவான். குரு பகவான் திசை நடத்தும் போது நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. சில கோயில்களில் குருவுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குரு தட்சணாமூர்த்தி இவங்களை நீங்கள் வழிபட்டு வாங்க. கோயிலில் போய் நல்லா அவங்களுக்கு விளக்கேற்றி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா குரு பகவான் இருக்கிறதுலே முழுமையான சுபக்கிரகம் குரு. அப்போ குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு திசை நடந்தால் மிக சிறப்பு.
அவர் 16 வருஷத்துக்கு திசை நடத்துகிறார். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் குரு திசை நடக்கும்போது நீங்கள் குரு பகவானையும் அதே போல் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். புதன் பகவான் திசை நடத்தும்போது 17 ஆண்டுகள் அவர் எவ்வளவோ நிறைய விஷயங்கள், அறிவு தகவல்கள் நிறைய புரிஞ்சிருக்கும். புதன் திசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அவர் படிக்கிற வயதாக இருந்தார்னா அவர் கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவார். திரைத்துறையில் இருந்தால் மிக பிரபலம் அடைஞ்சுவார். கவிதை கட்டுரை எழுதுவராக கவிஞராக இருந்தால் அவர் மிகப்பெரிய பரிசு வாங்குகிற அளவுக்கு அவருடைய கவிதைகள் கட்டுரைகள் அப்படி பூரா ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைகள் கவிதைகள் எழுதி தள்ளிடுவார். அது போக மேலும் பல யோகங்கள் புதன் தரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் புதன் திசை நடக்கும்போது 17 ஆண்டுகள் புதன் திசை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். சரிங்களா? பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த 17 ஆண்டுகளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுப நாள் விசேஷமான நாட்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கே ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்தது சனி பகவான் திசை நடந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா? ஆஞ்சநேயர். இப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நவகிரகங்களை சுற்றி வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் போடுங்க. ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். கால பைரவர் வழிபடணும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நடைபெறக்கூடிய கால பைரவர் பூஜையில் கலந்துக்குங்க. அதே போல் தேய்பிரை சரிங்களா பிரதோஷம் அன்று நீங்கள் வந்து நந்தியையும் கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். சனி பகவான் வந்து ஒரு முழுமையான பாவக்கிரகம். அவர் நிறைய கெடுதல்களை பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஒரு 19 வருஷத்துக்கு ஆஞ்சநேயர், காலபைரவர், நவகிரகங்களை வழிபட்டு வந்தால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் சுபமாக மாறிடும். இப்போ உங்கள் வீட்டில் திருமணம், ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு வாங்க போகிறீங்களா, வீடு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அப்போ சனி திசை நடக்கும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களை வழிபடுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்தது ராகு திசை நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஏன்னா ராகு 18 வருஷத்துக்கு திசை நடத்தும். அது ஒரு நீண்ட நாள் கிரகம். அதனால் வந்து நீங்கள் ராகு திசை நடக்கும் பொழுது நீங்கள் வணங்கி வர வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், பத்திரகாளி அம்மன். சரிங்களா? இங்கு ராகு நேரத்தில் போய் அங்கே பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு வாங்க. மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும். கேது திசை நடக்கும்போது, கேது வந்து 7 ஆண்டுகள் திசை நடத்தும். கேது திசை நடக்கும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது வன்னி மர விநாயகர். 7 வருஷமும் நீங்கள் விநாயகரை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சரிங்களா? கெடுதல் இருக்காது, நன்மைகளே நடக்கும். நன்றி, வணக்கம்.